குண்டா இருந்தா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கான்னு கேட்குறாங்க. ஒல்லியா இருந்தா சுகர் இருக்கான்னு கேட்குறாங்க. கத்தி பேசினா ப்ரெஷர் இருக்கான்னு கேட்குறாங்க. சரி, எதுவும் பேசாம அமைதியா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஏன் ஏதோ பிரச்சனையான்னு கேட்குறாங்க. பாவம் புள்ள அந்த ஆள் நல்ல மனுஷன். ஒரு வாயாடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு படாத பாடு படுறாரு. மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாருங்க அது? நான் தான். கல்யாண வாழ்க்கை சந்தோஷமாக போகணுமா? இந்த 3 டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மொதல் டிப்ஸ் சரிம்மா, 2வது டிப்ஸ் ஓகேம்மா, 3வது டிப்ஸ் எல்லாமே என் தப்பு தாம்மா. ஏங்க நேற்று நைட்டு ஏன் லேட்டாக வந்தீங்க? அட அதை ஏம்பல கேட்குற? நம்ம கல்யாணம் ஆச்சுல ஒரு மண்டபத்தில். ஆமா. அந்த மண்டபம் ஞாபகம் இருக்கா உனக்கு? ஞாபகம் இருக்குது. நைட்டு வரும்போது அந்த மண்டபத்தை இடிச்சிட்டு இருந்தாங்க. கையை கட்டி நின்று ஆசை தீர வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். எதுக்கு? நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த மண்டபத்தை இடிச்சிருந்தா நம்ம கல்யாணம் ஆயிருக்காது இல்ல? சொந்தக்காரன் சுண்ணாம்பு மாதிரி அளவா இருக்கணும். அளவுக்கு மீறினா வாயும் வெந்துடும், வாழ்க்கையும் நொந்துரும். இந்த கருப்பாம்பூச்சி, பள்ளி, நாய், ஏன் எரும மாட்டுக்கே பயப்படுறாளுங்க. ஆனா கட்டுன புருஷனுக்கு மட்டும் பயப்படவே மாட்டாளுங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க, புருஷன்மார்கள் சங்கங்கள் சொல்லுது. கை நிறைய சம்பளம் வாங்குறேன், ஊரே என்ன திறமசாலி அறிவாளி அப்படின்னு பேசுது. ஆனால் என் பொண்டாட்டி பொறுத்த வரைக்கும் நான் அட பேசாம இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் தெரியுமா இவ்வளோ வாய் பேசுகிறோம்? புருஷன் அடக்கணும், மாமியார் அடக்கணும், புள்ள குட்டிங்கெல்லாம் அடக்கணும். அதனால தான் இவ்வளோ வாய் பேசுகிறோம் நாங்கள். ஆனால் இவங்க எங்களுக்கு கொடுக்குற பட்டம் வாயாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஆம்பளைங்க ஏன் தெரியுமா அமைதியாக இருக்கிறோம்? நாங்கள் கத்தி பேச ஆரம்பித்தா குடும்பம் பிரிஞ்சிடும். ஆனால் இவங்க எங்களுக்கு கொடுக்குற பட்டம் இழிச்ச வாய். வறுமையில் இருக்கும்போது வாங்கன்னு கூப்பிடாத உறவையும், நல்லா வாழும்போது வரவேற்கிற உறவையும் உங்கள் வாசலோட முடிச்சுக்கோங்க. ஏங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு லாட்டரியில் உங்களுக்கு 1 கோடி ரூபா விழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் என்னை கடத்திட்டு போயிட்டாங்க. என்னை கடத்திட்டு போனவன் 1 கோடி ரூபா கொடுத்தாதான் உன் பொண்டாட்டியை விடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் பண்ணுறது இருக்கட்டும்ல. நீ கேட்ட கேள்வி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம்? எனக்கு 1 லாட்ரி தானே விழுந்திருக்குன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு இங்கே 2 லாட்ரி விழுந்திருக்க. 2 லாட்ரியா? ஒரு லாட்ரியில் 1 கோடி ரூபா விழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் என்னை கடத்தி. இந்தாங்க போய் வாங்கிட்டு வாங்க. கல்யாணம் ஆனால் பொறுப்பு வரும்னு சொன்னாங்க. ஆன பிறகு தான் தெரியுது பருப்பு வாங்க கூட நாம தான் போக வேண்டியிருக்கு.